வெல்கம் டு ஹெல்தி ஃபுட் கிச்சன். நம்ம இன்னைக்கு பிரண்டை துவையல் செய்ய போகிறோம். இதுதான் பிரண்டை. இது வந்து எல்லா இடங்களையும் கிடைக்கும். கிடைக்கலன்னா கீரைக்காரங்கள்ட்ட சொல்லி நீங்கள் வாங்கலாம். இது வந்து மூலத்தை குணப்படுத்தும். ரத்தம் வந்து அதிகமாக ப்ளீடிங் ஆச்சுன்னா அதை கண்ட்ரோல் பண்ணும். பெண்களுக்கான அந்த பீரியட்ஸ் சமயத்துலேயும் மூலம் இருக்கிறவங்களுக்கும் ப்ளீடிங் இருக்கும், அவங்களுக்கும் அதை கண்ட்ரோல் பண்ணும். பல்லு ஈறுகளில் இருக்கக்கூடிய அந்த ப்ளீடிங்கையும் கண்ட்ரோல் பண்ணும். ரொம்ப மருத்துவ குணம் உள்ளது. அதுக்கு வந்து நம்ம இன்னைக்கு துவையல் அரைக்க போகிறோம். அதுக்கு வந்து வெங்காயம் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். கடுகு 1/2 ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மிளகாய் வந்து 7 மிளகாய் எடுத்திருக்கேன். பிரண்டை வந்து புளி இல்லாமல் நம்ம சமைக்க முடியாது. அதே மாதிரி மூலத்துக்கு அதை மருந்தாக யூஸ் பண்ணும்போதும் புளியில் ஊற போட்டு தான் வந்து அந்த பிரண்டையை யூஸ் பண்ணுவாங்க. இல்லாட்டி ரொம்ப அரிக்கும். தொண்டையெல்லாம் கருணக்கிழங்கு விட 2 மடங்கு அரிக்கும் பிரண்டை. புளி வந்து இந்த அளவுக்கு நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்திருக்கேன். புளியோட ஈக்குவல் அளவு நீங்கள் மிளகா எடுக்கணும். காயோட அளவுக்கு நீங்கள் மிளகா எடுக்காதீங்க, புளியோட அளவுக்கு மிளகா எடுங்க. கருவேப்பிலை கொஞ்சம், உப்பு கொஞ்சம், பெருங்காயம் கொஞ்சம். பிரண்டை நறுக்கி வச்சிருக்கேன். இதை எப்படி நறுக்கிறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து ரொம்ப கை அரிக்கும். உள்ளங்கையோட இந்த பக்கம் பட்டுச்சுன்னா உங்களுக்கு கை அரிக்கும். அதனால கொஞ்சம் எண்ணெயை அப்ளை பண்ணிக்கோங்க கையில். இந்த கணுப்பகுதியை வந்து விட்டுறணும். இப்படி நறுக்கும் போதே அதோடைய தோல் வந்து இப்படி உறிஞ்சிக்கிட்டு வரும். இதை வந்து நீங்கள் கழுவிட்டு தான் நறுக்கணும். நறுக்கின பிறகு கழுவுனீங்கன்னா உங்கள் கையெல்லாம் அரிக்க ஆரம்பிச்சிடும். இந்த தண்டு பகுதி வந்து தோல் ரொம்ப கனமாக இருக்காது. அதனால நீங்கள் இதை அப்படி போடலாம். நுனி பகுதியை கையில் எண்ணெய் குறைய தடவிக்கங்க. இல்லாட்டி உங்களுக்கு 1 மணி நேரத்துக்கு கை வந்து அரிச்சுக்கினே இருக்கும். அதே மாதிரி புளி வந்து பத்தலைன்னா உங்களுக்கு வந்து தொண்டையெல்லாம் இரிட்டேட்டிங்காக இருக்கும், அரிக்கிற மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி நறுக்கி எப்படி நான் துவையல் அரைக்கிறதுன்னு காமிக்கிறேன். நம்ம முதல்ல பிரண்டையை வதக்கிக்குவோம். ஏன்னா அதோடைய அரிப்பு தன்மையெல்லாம் குறையணும். தனியாக வதக்கிக்குவோம். இது வந்து எலும்பு முறிந்தவங்களுக்கு இதை கொடுத்தோம்னா எலும்பு வந்து ஒன்று சேர நல்ல மருந்து. எலும்பு பலப்படும். அதே மாதிரி கெட்ட கொலஸ்ட்ரால் குறையும். வாயு பிடிப்பு, கைகால் குடைச்செல்லாம் குணமாகும். இதில் விட்டமின் சி அதிகமாக இருக்கு. நல்லா காய் கலர் மாறட்டும். இதுக்கு நல்லெண்ணெய் தான் நல்லா இருக்கும். இது இப்போ நான் நறுக்கின காய் வந்து நான் வதக்கின காய் 1 கட்டுக்குள்ள காய். நம்ம நரம்பெல்லாம் எடுத்துட்டோம்னா இவ்வளோதான் இருக்கும். கடுகு, உளுந்தம்பருப்பு, பெருங்காயம்,
புளி இதிலே நம்ம போட்டுடலாம், அப்போ தான் பச்சை வாடை போகும். இது எண்ணெய் நிறைய ஊற்றுனீங்கன்னா ஒரு 3 நாளைக்கு கூட ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருவோம். சரி, எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிடுவோம். இந்த பிரண்டை வந்து மூலத்துக்கு ரொம்ப நல்லது. பிரண்டையை வந்து ஒரு 2 மணி நேரம் இந்த மாதிரி நறுக்கி ஒரு புளி தண்ணியில் ஊற வச்சிடணும். ஊற வச்ச பிறகு அதை எடுத்து புளி தண்ணியிலேருந்து காயை மட்டும் எடுத்து நெய்யில் வறுத்து அதோட கொஞ்சம் சுக்கு பவுடரும் மிளகு பவுடரும் சேர்த்து அரைச்சி சாப்பிட்டா மூலம் குணமாகும். இதை அரைச்சிடலாம். இப்போ அரைச்சிட்டோம். இது தயிர் சாதத்துக்கு கூட வச்சுக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். இதில் திரும்ப நல்லெண்ணெயில் நம்ம வந்து கடுகு உளுந்தம் பருப்பு கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்ட போகிறோம். நல்லெண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். கடுகு கொஞ்சம், உளுந்து கொஞ்சம். துவையல் ரெடி ஆயிடுச்சு. இட்லிக்கு, தோசைக்கு, தயிர் சாதத்துக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். புளி பத்தலைன்னா உங்களுக்கு வந்து அரிக்கும். அதனால் புளி வச்சு புளிக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் மிளகா வச்சுட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.